டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி, நடிகர் தனுஷ் அவர்கள் சேர்ந்து நடிக்கின்ற படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பி இருந்துச்சு. ஏன்னா, தனுஷ் அவர்கள் நடிப்பு ரீதியா எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஆனா, இதுவரைக்கும் மிகப்பெரிய பட்ஜெட் படங்களை கொடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்ற ஏக்கம் தனுஷ் ரசிகர்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அந்த ஏக்கத்தை இந்த திரைப்படம் போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது. அதே அதை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதமா இந்த படத்தினுடைய நேம், அதனுடைய ரிலீஸ் டேட் ஒரு கிளிப் குடுத்திருக்காங்க. அதுல பார்க்கும்போது இந்த படம் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட்டான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுகிறது. இந்த படத்திற்கு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. கேஸ்ட் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தா, மம்மூட்டி, சாய் பல்லவி, அப்புறம் ஸ்ரீலீலா இவங்க இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கு இசை ஷாய் அபியங்கர் போட்டிருக்காரு. இதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு காடு சார்ந்த படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுகிறது. ஒரு அடிமைப்பட்ட சமுதாயம், அந்த சமுதாயத்தை மீட்க ஒரு மீட்பர், அந்த சமுதாயத்தை காக்க ஒரு வீரர் வந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. இது சாப்டர் 1, சாப்டர் 2 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த படம் அக்டோபர் 16ஆம் தேதி திரைக்கு வர இருக்கின்றது. அது ஒரு விஜயதசமி, ஒரு லாங் வீக்கெண்ட். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல், ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படமாக, ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக, பிளாக் பஸ்டர் ஹிட் படமாக தனுஷ் கேரியரில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த படத்தை பற்றிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல பட அப்டேட்டுகளுக்கு நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.